ஜனவரி 28 காலையில 8:30 to 8:45 அந்த டைம் பீரியட்ல மகாராஷ்டிராவுடைய மாநில துணை முதல்வர் அஜித் பவார் அப்படிங்கிற ஒருத்தர் பாத்தீங்கன்னா விமான விபத்துல இறந்திருக்கிறாரு. யார் இந்த அஜித் பவார்? எங்க போனாரு? என்ன ஆச்சு? ஏன் இப்படி ஒரு கோரமான விபத்து நடந்தது? வீடியோக்குள்ள போலாம். மகாராஷ்டிரா மாநிலத்துடைய துணை மாநில முதல்வர் அஜித் பவார் அப்படிங்கிறவரு காலையில மும்பையில இருந்து லியாஜித் 45XR அப்படிங்கிற ஒரு நிபந்தனையற்ற தனி விமானம் மூலயமா பாத்தீங்கன்னா காலையில அரௌண்ட் ஒரு 8:10 அந்த பீரியட்ல பாராமதி நோக்கி வந்துட்டு புறப்பட்டிருக்கிறாங்க. சுமார் 8:40 to 8:45 அந்த டைம் டியூரேஷன்ல விமானம் பாத்தீங்கன்னா தரையிறங்கும் போது கட்டுப்பாட்டை இழந்து வந்து கோர விபத்து ஏற்பட்டிருக்கு. அஜித் பவார் அவங்க கூட பாத்தீங்கன்னா கூட ஒரு 4 பேர் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க யார் யாரு அப்படின்னு பாக்குறப்போ பாதுகாப்பு அதிகாரி பிஎஸ்ஓ அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒருத்தர், அது இல்லாம விமான உதவியாளர் அண்ட் 2 பைலட்டுகள் வந்துட்டு கூட இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா 5 பேரு இந்த விமான விபத்துல இறந்திருக்காங்க. ஸோ இவங்க பாராமதி விமான நிலையத்துல தரையிறங்கும் போதுதான் இந்த கிராஷ் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. ஸோ உள்ள இறங்கும் போது கரெக்டா அந்த ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஃபிளைட் கிராஷ் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. விமானம் ஓடிட்டு இருக்கிறப்பவே பாத்தீங்கன்னா பின்னாடி தீ பிடிச்சு எரிஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிளைட் கிராஷ் ஆயிருக்கதா வந்துட்டு இப்போ வரைக்கும் நியூஸ் வந்திருக்கு. இந்த ஃபிளைட் கிராஷுக்கான ஆக்சுவல் ரீசன் என்ன அப்படிங்கிறதுக்கான இன்வெஸ்டிகேஷன் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. பட் இப்போ வரைக்கும் சில முக்கியமான ரீசன்ஸ், சில முக்கியமான தகவல்கள் வந்துட்டு வெளியே வந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்டா அவங்க சொல்றது விமானம் தரையிறங்குறப்ப மோசமான வானிலை காரணமாக இல்லாட்டி விசிபிலிட்டி காரணமாக இந்த கிராஷ் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த தகவல்கள் என்ன சொல்றாங்கன்னா ஓடும் பாதையில ஏதாவது தொழில்நுட்ப கோளாறு டெக்னாலஜி இஷ்யூஸ் வந்திருக்கலாம், அல்லது விமானம் கட்டுப்பாட்டுல வந்துட்டு இல்லாம சிக்கல் ஏற்படுற மாதிரி, அதாவது டக்குன்னு வந்துட்டு இப்போ ஒரு டெக்னிக்கல் இச் வர்றப்போ வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல இந்த இஷ்யூ வந்துட்டு ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா விமான நிலையம் முழு இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம், இதை இங்கிலீஷ்ல சொல்றப்போ ஐஎல்எஸ் அப்படின்னு சொல்றாங்க, பராமரிப்பை கொண்டதல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டி அந்த பர்டிகுலர் ஃபிளைட்ல பாத்தீங்கன்னா இல்ல. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அந்த ஹேண்ட் சிக்னல் வச்சுதான் வந்துட்டு அவங்க இறக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆரம்பத்தே இருந்தது. இந்த பிரச்சனைகளால இந்த ஃபிளைட் கிராஷ் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப வரைக்கும் தகவல்கள் வெளிவந்திருக்குது. இந்த ஃபிளைட் கிராஷோடைய அடுத்த கட்ட விசாரணை எப்படி இருக்கும் அப்படின்னா விபத்திற்கு காரணமான ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர் மேண்டு பயனர் தரவுக்கான ஆய்வு செய்து ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ மூலமா வந்துட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் படி ஃபிளைட் கிராஷ் நடந்ததுக்கான ஆக்சுவல் ரீசன் என்ன அப்படிங்கிறது வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவர் தான் அந்த மாநில முதல்வருக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் லீடரா அந்த மாநிலத்துல இருக்காங்க. ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் லீடரா இருக்கிற இவர் மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா பயங்கரமான செல்வாக்கு இருந்திருக்கு. துணை முதல்வரை மட்டும் 5 வாட்டி வந்து அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. நிதி, பாசனம், விவசாயம் போன்ற முக்கியமான அமைச்சங்களை வந்துட்டு இவங்க கவனிச்சிருந்திருக்காங்க. மாநிலத்துடைய மிகப்பெரிய அணைகள் மற்றும் பாசன திட்டங்களை இவருடைய பங்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவல்ல இருந்திருக்கு. ஆரம்பத்துல வேற ஒரு கட்சியில இருந்த அஜித் பவார் 2019 பாஜகவில் திடீர்னு இணைஞ்சு எல்லாருக்குமே வந்து ஷாக் கொடுத்தாரு. 2023 என்சிபியில பிளவு தனி அணியை வழி நடத்தினாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல ஊழல் குற்றச்சாட்டுகளை சிக்கி இருந்தாலும் அவங்க மேல எந்த ஒரு குற்றச்சாட்டுமே நிரூபிக்கப்படவில்லை. இவருக்கு பவர் பொலிட்டீஷியன் அப்படிங்கிற பேர் இருக்கு. அதற்கு காரணம் சில நேரங்கள்ல மக்களுடைய அத்தியாவசிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயத்தையும் வந்துட்டு யோசிக்காம மக்களுடைய நல்லதை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு கடுமையான முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க. பொலிட்டீஷியன்ஸ் மத்தியில இவர் ஒரு கிங் மேக்கரா இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனாலதான் நிர்வாகத்திறன் மற்றும் அரசியல் தந்திரம் இந்த மாதிரி விஷயங்கள டாப்ல இருந்ததால அந்த மாநிலத்துடைய துணை முதல்வரா கிட்டத்தட்ட 5 தடவை வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஆதரவாளர்கள் மத்தியில வந்துட்டு சில சலசலப்புகளும் இவர் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா தனக்கு என்ன தோணுதோ அதை மட்டுமே வந்துட்டு செய்யக்கூடிய ஒரு செயல்திறன் வீரராக இருந்திருக்காங்க. விமர்சகர்கள் மத்தியில இவர் மேல எப்பயுமே ஒரு சர்ச்சைக்குறை கருத்துக்கள் வந்துட்டு பாஸ் ஆயிட்டு தான் இருந்திருக்கு. ஸோ சுருக்கமா சொல்லணும்னா அஜித் பவார் அப்படிங்கிறவங்க மகாராஷ்டிரா அரசியலுடைய முக்கியமான முகமா இருந்திருக்காங்க. பல சர்ச்சைகள், அரசியல் திருப்பங்கள், அரசியல் தந்திரங்கள், இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இவரை சுத்தி இருந்தாலும் அவரு மாநில அரசியல்ல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா இத்தனை வருஷமா இருந்திருக்கிறாரு. அவரோட இந்த கோர விமான விபத்தை கேள்விப்பட்ட பிரதமர் மோடிஜி அவங்க, அப்புறம் அமித்ஷா அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த தலைவருக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டீஷியனா மகாராஷ்டிரா மாநில முதல்வரா இவர் இருந்ததாலதான் மாநிலம் முழுசா கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் இரங்கல் அறிவிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இவரோட இறுதி நல்லடக்கம் பாத்தீங்கன்னா ஜனவரி 29 காலையில 11 மணிக்கு வந்துட்டு பாரத் மைத்திலே வந்துட்டு, அதாவது எந்த இடத்துல ஃபிளைட் கிராஷ் ஏற்பட்டிருக்கோ அந்த இடத்துல நடக்க போறதா வந்துட்டு பிரதமர் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபிளைட் கிராஷ் பாத்தீங்கன்னா எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அங்க இருந்து வந்து கொஞ்ச நேரத்திலே இந்த விஷயம் ஏற்படுத்தியிருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபிளைட் கிராஷுக்கான ஆக்சுவல் ரீசன் என்ன அப்படிங்கிறது நான் சொன்ன அந்த இன்வெஸ்டிகேஷன் விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ ரிப்போர்ட் வந்ததும் அது என்ன அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெரிய வரும். மக்கள் மத்தியில, விவசாயிகள் மத்தியில இவருக்கான ஆதரவு வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் அந்த ரேஞ்சில இருந்திருக்கு.
மக்களுக்கு இவருடைய டெத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆக்சுவல் ரீசன் என்ன அப்படிங்கிறது சீக்கிரமே முக்கியமா சொல்லப்படும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ளைட் கிராஷோட இந்த ஒரு ஹெட்லைன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதை ஜஸ்ட் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண நினைச்சேன். உங்களுக்கு இந்த மகாராஷ்டிரா கிங் மேக்கர் அஜித் பவாரை பத்தி நான் சொன்ன விஷயங்களை தவிர வேற ஏதாவது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை.